அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 சூத்திரம் பார்க்க போறோம். கற்பியல் இங்க பாருங்க. இந்த கற்பியல் இந்த பாட்ட நான் சொல்லப் போறேன். நம்பர் என்னன்னா 140. அந்த காலத்துல திருமணத்த கரணம்னு சொல்லியிருக்காங்க. கரணம். அ கற்பனப்படுவது. இத நான் முதல்ல அர்த்தம் சொல்லிடுறேன். கற்புங்கிறது என்னன்னா, திருமணத்தின் மூலமாக சேர்ந்து வாழ்வது. எப்படி திருமணம் நடக்கும்னா, பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணு குடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு எடுக்குறாங்க தெரியுங்களா? எடுக்கிறதுனா ரிசீவ் பண்றவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அந்த பொண்ண அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படிதான் திருமணம் நடந்திருக்குது. இப்ப எப்படி ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் நடக்குது? அதே தான் அந்த காலத்துல நடந்திருக்கு. இப்ப நான் பாட்ட வாசிக்கிறேன் கேளுங்க. கற்பு கற்பெனப்படுவது கரணமொடு புணர கொளற்குறி மரபிற் கிழவன் கொளற்குறி மரபிற் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே. அதாவது ஆ இந்த கொளற்குறி மரபிற் கிழவன்னா, அதாவது இந்த ரிசீவ் பண்றாங்கல்ல, அந்த பொண்ண எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதுதான் வாங்கிக்கிறவங்க. அதாவது ரிசீவ் பண்றவங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இந்த குடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க கொடைக்குறி மரபினோர். கொடை குடுக்குறாங்க. அதாவது ஒரு பொண்ண குடுக்குறவங்க கொடைக்குறி மரபினோர். சரியா? கொடுப்ப கொள்வதுவே. அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க அ விரும்பி அந்த பொண்ண அந்த மாப்பிள்ளைக்கு கட்டி வைக்கிறது. அதுதான் கரணம். அதுதான் கற்பு. திருமணம் செஞ்சுட்டு வாழ்றதுக்கு பேரு தான் கற்பு. சரிங்களா? அடுத்த பாட்டு என்னன்னா அதோட சேர்ந்து கவனிக்கணும். கொடுப்போர் இன் அடுத்த பாட்டு 141. கொடுப்போர் இன்றியும் அப்படின்னா, பொண்ணு வீட்ல சம்மதம் இல்ல. சரியா? கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே. கொடுப்போர் இல்லாட்டியும் கரணம்னா திருமணம் நடக்குது. எப்படி நடக்குது? புணர்ந்து உடன் போகிய காலையான. புணர்ந்துனா சேர்ந்து, உடன் போகிய காலம். காலையான காலம். உடன்போக்குன்னா, இப்ப இந்த பொண்ணு வீட்ல சம்மதிக்க மாட்டாங்க. இந்த பையன ஏதோ பிடிக்கல. அவங்களுக்கு தெரிலனாலே பிடிக்கலன்னு சொல்லிருவாங்க. தெரியாது இப்ப கூட சொல்லுவாங்கல்ல, சொந்தத்தில கல்யாணம் பண்ணணும். முன்ன பின்ன தெரியாதவங்கள எப்படி நம்புறது? அந்த மாதிரி அவங்களும் அந்த மாப்பிள்ளை வீட்ட அந்த மாப்பிள்ளைய ஏத்துக்கல. அப்ப அந்த பொண்ணு லவ் பண்ணுது போல இருக்கு. அந்த பொண்ணு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி அதான் அவங்களுக்கு தான் தெரியும். வீட்ல யாரும் இல்லாத சமயத்தில, இந்த மாரி எப்போ அந்த போலான்னு அவங்க தோணுதோ, அப்பதான் அவங்க சொல்லுவாங்க. "இன்னைக்கு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க போயிடுவாங்க. உடன்போக்கு அது பேரு. நம்ம ஊர்ல இப்ப ஓடி போறோம்ன்னு சொல்றோம் இல்லையா? எலோப்பிங். இங்கிலீஷ்ல எலோப்பிங். அதாவது அந்த காலத்திலேயும் இங்கிலீஷ்காரங்க ஓடியிருக்காங்கன்னு அர்த்தம். மறுபடியும் வாசிக்கிறேன். "கொடுப்போர் இன்றியும் கரணம் உண்டே" அடுத்த வரியில "உணர்ந்து உடன் போகிய காளையான." சரியா? அந்த காலத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. புதுசா ஒண்ணும் ஓடல. அடுத்து 143வது பாட்டு. 142 விட்டுருங்க. அது எனக்கு பிடிக்கல. அதாவது